ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு முக்கியமான சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி இதை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா SBI பேங்க்கில் இருக்கிற ஒரு சூப்பரான ஸ்பெஷல் எப்படிக்கான ஒரு சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது PNB, அதாவது பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் எப்படியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு ஸ்கீமுமே நம்ம கம்பேர் பண்ணி எந்த ஸ்கீம்ஸில் வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டான ஆஃபர் இருக்குது, அடுத்தது எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஸ்கீமுமே ஒன் பை ஒன்னாக நம்ம கம்பேர் பண்ணி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ SBI பேங்க் எடுத்திங்க அப்படின்னா டென்யூர் வந்து 4 டேஸ்க்கான டென்யூராக இருக்கும். பஞ்சாப் நேஷனல் பேங்க் எடுத்திங்க அப்படின்னா டென்யூர் வந்து 390 டேஸ்க்கான ஒரு எப்படியாக இருக்கும். ஸோ இந்த SBI பேங்க்கில் இருக்கிற 4 டேஸை நீங்கள் அப்ராக்சிமேட்டாக எடுத்தீங்க அப்படின்னா 14 மந்த் அண்ட் 24 டேஸில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. அடுத்தது பஞ்சாப் நேஷனல் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 390 டேஸ், அதாவது 390 நாட்கள். ஸோ அப்ராக்சிமேட்டாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 12 மந்த் அண்ட் 25 டேஸில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ SBI பொறுத்த வரைக்கும் அந்த பீரியடை, அதாவது 4 டேஸை வந்து லாக் பீரியடாக அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ 4 டேஸ்க்கு முன்னாடி உங்களால் வித்ட்ரால் பண்ண முடியாது. ஏன்னா சம் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க, வித்ட்ரால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரெண்டு ஸ்கீம்ஸ்லுமே எந்த ஸ்கீம்ஸில் வந்து பெஸ்ட்டான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ SBIலையா அல்லது PNB, அதாவது பஞ்சாப் நேஷனல் பேங்க்லையா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ SBIயில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக் வந்து 6.25% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6.75% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் சிட்டிசனை விட சீனியர் சிட்டிசனுக்கு 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்தது ஸோ இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு 6.80% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேர் ஆனம். ஸோ அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு 7.30% ஆஃப் ஆனம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ஸ்கீமையும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது ஸோ மெச்சூர்டு வேல்யூவாக எவ்வளோ அப்படின்றது ஒரு சின்ன டேப்லெட் காலம் மூலமாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நீங்கள் ஒரு 1 lakh வந்து 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா SBI பேங்க்கில் 4 டேஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் 6.25% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த 4 டேஸ் கழித்து கிடைக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,07,644 ரூபா. ஸோ அதாவது 7,644 ரூபா உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து SBI பேங்க்கில் இருக்கிற அந்த மெச்சூர்டு வேல்யூ அப்படின்றத சொல்லுவாங்க. அடுத்தது பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் 300 டேஸில் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6.80% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. ஸோ உங்களுக்கு மெச்சூர்டு வேல்யூவாக எடுத்தீங்க அப்படின்னா 7,280 ரூபா உங்களுக்கு வந்து மெச்சூர்டு வேல்யூவாக கிடைக்கும். ஸோ ரெண்டு ஸ்கீமுமே நீங்கள் கம்பேர் பண்ணும்போது பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் உங்களுக்கு ஷார்ட் டேர்மாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் உங்களுக்கு ஹையாக இருக்குது. ஸோ அது SBI விட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஹையாக இருக்குது. அடுத்தது இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்தியன் சிட்டிசன் யார் வேணாலும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் சீனியர் சிட்டிசனாக இருக்கிறவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ சீனியர் சிட்டிசன் அப்படின்றவங்க 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள தான் சீனியர் சிட்டிசன். ஜென்ரல் சிட்டிசன் அப்படின்றது 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களே ஜென்ரல் சிட்டிசன். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ப்ரீ மெச்சூர்டு வித்ட்ரால். ஸோ ப்ரீ மெச்சூர்டு வித்ட்ரால் பார்த்தீங்க அப்படின்னா SBIயில் அலோவ் பண்ணுறாங்க, ஆனால் சம் பெனால்ட்டி. ஸோ பெனால்ட்டியோட உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் 0.50, அதாவது 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து லெஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பஞ்சாப் நேஷனலில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் ப்ரொசீஜர்ஸ் தான். 0.50% ஆஃப்லேருந்து 1% சார்ஜஸ் வந்து லெஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இருக்கிற அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோ டெபிட் ஆப்ஷன்ஸும் இருக்குது, அதாவது ஆட்டோ ரினிவல் ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதே மாதிரி 4 டேஸ் கழிச்சு நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து அடுத்த டென்யூருக்கு வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். அல்லது உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருக்கிற அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்தது ஆன்லைன் பேங்கிங். ஸோ இந்த ரெண்டு பேங்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ரெண்டு ஆஃப்லைன் மெத்தடும் இருக்குது, ஆன்லைன் மெத்தட் இருக்குது. ஆஃப்லைன்னா ஸோ பிரான்ச்சை போய் விசிட் பண்ணி ஸோ உங்களுக்கான ப்ராசஸை சொல்லி ஸோ நீங்கள் வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபார்ம் கொடுப்பாங்க, அதை ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் பேங்கிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே மொபைல் பேங்கிங் அண்ட் நெட் பேங்கிங் மூலமாகவே இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஸ்கீம்ஸ் வந்து நம்மளுக்கு பெட்டராக இருக்கும், ஸோ எந்த ஸ்கீம்ஸ் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பேஸ் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஷார்ட் டேர்ம் டென்யூர் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஸோ ஏன்னா ட்ரஸ்டட் அண்ட் ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க
பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எஸ்பிஐ வந்து உங்களுக்கு வந்து டாப்பில் இருக்குது. ஆனால் எனக்கு பொறுத்து இந்த 2 ஸ்கீமுமே பார்த்தீங்க அப்படின்னா பேக் அண்ட் பை கவர்மெண்ட்டாக இருக்குது. அதனால் நீங்கள் பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஸ்கீமை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்குது. ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கீம்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் நிறைய இன்கம் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அடுத்தது ஸோ எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் ஸோ எக்ஸாம்பிளுக்கு தான் 1 lakh நம்ம பார்த்தோம். ஸோ இப்போது எக்ஸாக்டாக எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு டேப்லெட் கலமை 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஸோ 1 lakh இது வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது 2 lakhக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2,15,205 ரூபா, அதாவது 15,205 ரூபா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து கிடைக்கிது. அதுவே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் 14,531 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து கிடைக்கிது. அடுத்தது ஒரு 4 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். 4 லட்ச ரூபாய்க்கு பார்த்திங்க அப்படின்னா 4,30,410 ரூபா. ஸோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் எஸ்பிஐயில் 30,410 ரூபா இருக்கும். அதுவே பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் 29,063 ரூபா. ஸோ இதுக்கும் அதுக்கும் உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு 1,000 rupees சம்திங் அமௌண்ட் தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் கிடைக்குது. ஏன்னா அது ஷார்ட் டென்யூர், ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகம். அடுத்தது ஒரு 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 5 லட்ச ரூபாய் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 38,013 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்குது. ஸோ டோட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டும் ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டும் சேர்த்து 5,38,013 ரூபா கிடைக்குது. அதுவே பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா 5,36,328 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்குது. அதுவே நீங்கள் ஒரு 7 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 53,219 ரூபா எஸ்பிஐலையும், பஞ்சாப் நேஷனலில் 50,860 ரூபா கிடைக்கிது. 8 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது 60,821 ரூபா எஸ்பிஐலையும், அதுவே பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் 58,126 ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ 2 ஸ்கீமுமே கம்பேர் பண்ணும்போது பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட், ஷார்ட் டென்யூர், ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க்கை நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஸோ எஸ்பிஐயில் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா 444 days நீங்கள் சூஸ் பண்ணி தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.